நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி, குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. யாரை வழிபடலாம்? தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் பணவரவு யாருக்கு, செலவு யாருக்கு பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் ஒருவிதமான சோர்வு தோன்றி மறையும். மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதை தவிர்க்கவும். கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வித்தியாசமான சில பயணங்களால் மனதில் மாற்றம் ஏற்படும். கனிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை தவிர்க்கும். மிதுன ராசி அன்பர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீர்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, சமூக பணிகளில் விவேகம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் மன அழுத்தம் அதிகரிக்கும். உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மேம்படும். துணைவர் இடத்தில் அனுசரித்து செல்லவும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் தெளிவு பிறக்கும். நெருக்கமானவர்களின் வருகையால் உற்சாகம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். கால்நடைகள் மீது ஆர்வம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய வியூகங்களை அமைப்பீர்கள். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். மகர ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். கும்பராசி அன்பர்களே, சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகளில் விழிப்புணர்வு வேண்டும். மீன ராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும்.